திருப்பத்தூர் அருகே 2 அரசு பேருந்துகள் மோதிக்கொண்ட விபத்தில் 11 பேர் பலியாகி இருக்கக்கூடிய நிலையில் காயமடைந்தவர்களுக்கு மருத்துவமனைகளில் தொடர்ந்து சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் விடுப்பில் சென்ற மருத்துவர்கள் விரைவில் பணிக்கு திரும்ப மருத்துவமனை டீன் உத்தரவிட்டிருக்கிறார். காயமடைந்தவர்களுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வரக்கூடிய நிலையில் விடுப்பில் சென்ற மருத்துவர்கள் மருத்துவமனைக்கு திரும்ப உத்தரவிடப்பட்டிருக்கிறது. டீன் இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். ஏற்கனவே தென்காசியில் பேருந்து விபத்தில் பலர் உயிரிழந்த நிலையில் தற்பொழுது சிவகங்கை அருகே திருப்பத்தூரில் 2 அரசு பேருந்துகள் மோதிக்கொண்ட விபத்தில் 11 பேர் பலியாகி இருக்கிறார்கள். காயமடைந்த பலருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வரக்கூடிய நிலையில் மருத்துவர்கள் பணிக்கு திரும்ப உத்தரவிடப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான விவரங்களை செய்தியாளர் முத்துராமலிங்கம் வழங்க கேட்கலாம். முத்துராமலிங்கம், விவரங்களை பகிர்ந்துக்கலாம். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே 2 அரசு பேருந்துகள் நேருக்கு நேரு மோதிய விபத்தில் ஒரு 11 பேர் உயிரிழந்தனர். அது ஒரு கோர சம்பவம் நடந்தது. இதற்கு தொடர்ந்து உயிரிழந்தவர்கள் அனைவரும் மற்றும் காயமடைந்தவர்கள் ஒரு 30க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். 30க்கும் மேற்பட்ட காயமடைந்தவர்களை காரைக்குடி அரசு மருத்துவமனை மற்றும் திருப்பத்தூர் அரசு மருத்துவமனை மற்றும் சிவகங்கை அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பிக்கப்பட்டனர். நிலையில திருப்பத்தூர் அரசு மருத்துவமனையில மருத்துவர்கள் கொஞ்சம் பற்றாக்குறை இருப்பதால் யாருமே இல்லாதனால இந்த சிகிச்சை அளிப்பதில் தாமதம் ஏற்பட்டது. உடனடியாக அங்கு மாவட்ட ஆட்சியர் ஆய்வு விசாரணை சிகிச்சை குறித்து விசாரணை செய்தார். தொடர்ந்து அங்கு மருத்துவர்கள் பணியில் இல்லாதவர் மற்றும் செவிலியர்கள் மற்றும் உள்ளவர்கள் பற்றாக்குறைகள் இருப்பதும் தெரிய வந்தது. உடனடியாக இது குறித்து சுகாதாரத்துறை அலுவலர்களுக்கு உத்தரவிட்டார். தொடர்ந்து மருத்துவ டீன் உடனடியாக விடுப்பில் சென்ற மருத்துவர்கள் அனைவரும் உடனடியாக தற்பொழுது பணி, ஏன்னா மொத்தம் 11 பேர் உயிரிழந்துள்ளனர். அவர்களுக்கு உடல் பிரேத பரிசோதனையும் செய்ய வேண்டியுள்ளது. மேலும் 30க்கும் மேற்பட்டோர் காயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதால் அவர்களுக்கு உரிய சிகிச்சை அளிக்க வேண்டும் என்பதற்காக உடனடியாக விடுப்பில் உள்ள மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள் உள்ளிட்ட அனைவரும் உடனடியாக பணிக்கு திரும்ப வேண்டும் என உத்தரவிட்டுள்ளார். காயமடைந்த நபர்கள்லாம் எப்படி இருக்காங்க? அவங்களுக்கு தேவையான போதுமான சிகிச்சை அப்படிங்கிறது வழங்கப்படுதா முத்துராமலிங்கம்? சிகிச்சை என்பது போதுமான அளவு வழங்கப்படும் என்று சொல்ல முடியாது. ஏன்னா இந்த அரசு மருத்துவமனையில அவசர சிகிச்சை பிரிவு தற்பொழுது இந்த வருடம் தான் கட்டப்பட்டு புதுசாக திறக்கப்பட்டது. இருந்தாலும் அதற்குண்டான உரிய மருத்துவர்களோ அதுக்குண்டான வசதிகளோ, அதாவது மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்களுடான எந்த வசதிகளுமே இல்லை என்றுதான் கூறப்படுகிறது. மாவட்ட ஆட்சியர் வரும்போது கூட அங்கு வந்திருந்த பொதுமக்கள் மற்றும் அந்த காயமடைந்தவர்கள் எங்களுக்கு உரிய சிகிச்சை அளிக்கவில்லை என மாவட்ட ஆட்சியரிடமே முற்றுகையிட்டு வாக்குவாதம் செய்து அவரிடம் புகார் அளித்தார். அந்த காட்சியும் நம்ம பார்க்கலாம். ஏன்னா அந்த விவரமும் தெரியும், அதுல காட்சியில இருக்கு. இந்த விஷயத்துல விவரங்களை வழங்கியதற்கு நன்றி முத்துராமலிங்கம்.